ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் சுடல மாவடிக்கால் தோப்பதில ஒருவருக்கும் மாயாண்டி கைலாசம் தன்னாதில மதிய விட்டு வாங்கியல்லோ ஆலை கருக்களில் கையிருண்ட வேளையில அண்ணி கருக்களில் சாம வேளையில நல்ல கருக்களில முதச்சாம மாவடிக்கால் சுடல மாயாண்டி சுடலைய அலங்காரம் செய்வாராம் அலங்காரம் ஆசார படப்போதும் போடுவாரே அவே கோல் 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 தக 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 கோல் கோல் அந்த ஆசார படப்புகளை மாயாண்டி வாங்கி எல்லோ வாங்கி எல்லோ அத்த சம வேளையில ஆறுகோலம் பிடத்தில அத்த சாமம் விட்டு போட ஏழுகாலம் பிடத்தில யாமசம விட்டு போட ஈசம கஞ்சுடல கீதான் கைலாச வாசலில கைலாச வாசலில சாமனடு சாமம் போலே சதி சாம வேளையில யமசாம நேரத்தில இலை உலங்க சாமம் போலே பொட்டக்கோழி சோறு வாங்கிய பொட்டக்கோழி கறி சமைத்து குடியரசி சாதம் பொங்கி பொட்டக்கோழி கறி சமைத்து ஒளியரிசி சாதம் பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கோழி கருப்பரிசி சாதம் பொங்கி சுடலைக்கு மாவடிக்கால் சுடலைக்கு தாயாண்டி மா சுடல எதுக்கே உள்ள முண்டனுக்கு மூணியாப்படி அரிசி பொங்கி புது மண்ணு ஓட்டதில புது மண்ணு ஓடு எங்க ஆண்டவன் சுடல அதுல சட்டி சோறு வைக்கணும் கருவாடு குழம்பு வைத்து உப்பியிலே சாராயோ உடுவையில தென்னங்கல்லும் அத்தனையும் சேகரித்து மாயாண்டி சுடலைக்கு ஒரு கோட்ட அரிசி பொங்கி ஒரு படப்பா பெரும்படப்பா பெரும்படப்பா ஓடுவாரா அரிசி பொங்கி ஒரே படப்பா பெரும்படப்பாக என் மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி சுடலைக்கு அத்தனையும் சேகரித்து ஆமா பொங்கி பொறிச்சு படப்பு ஏத்தினார்கள் பொங்கி பொறிச்சு முடுப்படப்பா போட்டு சுடலைய மாயான வேட்டையெல்லாம் ஆடி முடித்து எங்க மாவடிக்கால் சுடல ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமாளை கண்டு ஆமையா இசமகன் சுடல ஐயா மகன் சுடல ஐயா சுடல ஐயா ஆதி கைலாசம் தன்னாதில தன்னாதிலே சாமம் விட்டு வாங்கிய விட்டு வாங்கிய அப்பப்பா பகவானே பகவானே கொடுத்த பலிகள் எல்லாம் எனக்கு போதும் எனக்கு போதும் பூலோகம் போக போறேன் போக போறேன் வாழ போறேன் ஆடு சுத்தி பார்க்க போறேன் நலமுடனே வாழ போறேன் பூலோகம் போகுதற்கு போக வரம் கொடுக்கணுமே மாயாண்டி சுடல ஐயா வரங்களை கேட்ட போதே சும்மாவே மாவடிக்கால் மாவிசைக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா 4 சேலை என்ன சொல்லலாம் இன்னைக்கு 10,000 கொடுத்து வரங்களை வாங்கி கொண்டு பூலோகம் போக வேணும் வாழ வேணும்
ஆளுக்கு வரும் ஆளுக்கு வரும் 1008 வரும் சொல்லு வரும் மெல்லு வரும் ஓடி நல்ல வரங்கள் வாங்கி தாயான பேச்சியோடு மாவடிகள் சுடலாய்யா கச்சை மறைஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கிலிட்டு தட்டி நல்ல வரைஞ்சி கட்டி தாமரக்கா சுங்கிலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடாமா உச்சியில குல்லாமா தாங்கு கச்ச செல்லடாமா தாங்கு கச்ச செல்லடாமா அவருக்கு கையறுவா அவரை கைலாச மலை கடந்து கடவுள் மகமாயாண்டி கனக செங்கிலி பர்வதமா மைப்பாலம் மைப்பாலம் ஏரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் வெட்டி ஏகபோதி பட்டணமா ராஜ நாடு விட்டு வடமல பாதை கூடி மாயாண்டி சுடல ஐயா எங்க எங்க போவோம் என்ற பச்சை தண்ணி விளக்கறியும் கைக்கா பள்ளி வாசல் விட்டு மக்கம்பள்ளி வாசலுக்கு மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி வாராரோ மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி பக்கத்து பள்ளியிலே மௌனாநம்பி வாசல்ல என் மாயாண்டி வந்து நிற்கின்றார். எல்லாரும் அங்க வந்து இறங்குறாங்க. அந்த மக்கத்து பள்ளி வாசல்ல இஸ்லாமிய குலத்தார்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமிய குல மக்கள் நோன்பு இருந்தாங்கன்னா எச்சிய கூட முழுங்க மாட்டாங்க. இப்ப நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு நம்ம விரதம் இருந்தா என்ன செய்வோம்? ஏமனை இப்ப நோன்பு தானே வச்சிருக்காங்க. நம்ம விரதம் இருந்தா 8 நாள் விரதம் இருக்கிறது 8வது நாள் எப்ப முடியுது கறி சாப்பிடுவோம் நம்ம நிற்போம். அப்படித்தானே? ஒரு வாரம் விரதம் இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நோம்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க எச்சிய கூட முழுங்க மாட்டாங்க. சிறந்த நோம்புகள் அப்படி ஒரு பக்தி. வெள்ளிக்கிழமையானா 5 வேளையும் அல்லாஹ்வை தொழுது வருவார்கள். 5 நேரம். இதை பார்த்தார் எங்க ஐயா மாவடிக்கால் மாயாண்டி சுடல. ஆகா, இஸ்லாமிய மக்கள் என்ன ஒரு பக்தியோடு அல்லாஹ்வை வணங்கி வருகிறார்கள். இப்பேற்பட்ட இந்த இடத்துல நம்மளும் ஒரு நிலைய வாங்கினோம். ஆனா நம்மளையும் இப்படி பக்தியோடு வணங்குவார்களே, அவர்களுடைய பக்தியை கண்டு ஐயா அங்க நிலைய வாங்கணும்னு ஆசைப்படுதார். யார்? இந்த மாவடிக்கால் சுடல ஐயா. அப்ப அமைதியா இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாளும் நிலையம் கிடைக்காது. அப்ப வந்து நிலையம் வாங்கணுமானா நம்ம கொஞ்சம் சேட்டை பண்ணா தானே இது யாருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அட்டாதம் செய்தா என்று மாயாண்டி சுடல. ஆமையா மக்கம்பள்ளி வாசலில மக்கம்பள்ளி வாசலில 8 நாளா அட்டகாசம் செய்வார். ஆதாளி போடுவார். ஆட்டெலும்பு சங்கத்துண்டோ வாரி வாரி எறிவார். ஆலிசம கண்டல்லவோ அடித்து முடுக்குதாரோ. அப்படியே இருக்கும் போது ஆன போல அலறுவாரா. அங்கு எங்கும் ஓடுவார். பூனை போல பொல்லாத சுடல பொல்லாத ஐயா புலிப்பாச்சல். இது 8 நாளா நடக்கும் போதே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் என்னமோ தெரியலையா, ஒரு நாளும் இல்ல திருநாளா இருப்பதென்ன. அடி விழுத ஆளக்காங்கலிய காத்தா கருப்பா பேய் பிசாசா மை மந்திரமா தெரியவில்லையே. கடவுளுடைய குத்தம் தெரியல. இதனையே நாமல் பார்க்கணுமானா யாராவது ஒரு கோடாங்கிய கொண்டு வந்து குறி அடிச்சு கோடாங்கி அடிக்க சொல்லி நம்ம குறி கேட்கணும்.
காத்தா கருப்பா என்று கடவுள் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் குறிகாரர்களை காணவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் நாட்டம் வராங்க. பார்த்தார் என்ன ஐயா மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி ஆமோ கோடாங்கிய பார்க்க வராங்க. நம்ம போனோம். நம்மளே ஒரு கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு நீங்க எப்படியாவது நிலைய வாங்கிடணும். இன்னைக்கு குறியடிச்சு கோடாங்கி வடிச்சு என்று மாயாண்டி சொல்லல நாமளே ஒரு குறிகாரர்களாக போக வேண்டும் என்று வட்ட நல்ல தலப்பா கட்டிய தலப்பா ஆராப்பு சுங்கலிட்டு சுங்கால் மாயாண்டி சுடல ஐயா சுடல ஒரு சொல்லலாம் பையா கோடாங்கி கையில எடுத்து கையாடுத்து பள்ளி வாசலுக்கு வாசலுக்கு ஆயாண்டி வாராரோ ஆயாண்டி எங்க மாயாண்டி வர போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன மாமா? அகத்தில முகத்துல தெரியுமா? அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? நம்ம பூஜாரி என்ன பட்டை ஓட்டிருக்காரு. அப்ப அவர்தான் பூஜாரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு அப்ப இந்த ஆளை பார்த்தா ஒரு கோடாங்கி மாதிரி தெரியுதே. தெரியுதா? இவர் யாரோ எங்கிருந்து வராரோ எங்கிருந்து வந்தாரோ தெரியல. இந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஆமா ஐயா பெரியவர என்னையா ஒரு என்னையா பேர சொல்லையா உங்க பேர சொல்லையா பேர சொல்லையா வழியா வந்தத இல்லையா யா பேர சொல்லையா போட் 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 உங்க நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா போட் 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 உமக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் சுடலை இடம் கேட்ட போது மாயாண்டி சுடல ஐயா ஒரு தள்ளாடுங்களவராக செஞ்சுடலை வடிவம் கொண்டு ஐயாவே பெரியோர்களே அடியேனுக்கு வடக்கே வடநாடையா எந்த நாடு எந்த நாடையா தென்னாடு தேசத்துக்கு கோடாங்கி அடிச்சு குறி சொல்லி வயிறு பிழைக்கலாம்னு வந்திருக்க ஐயா. கோடாங்கி அடிச்சு குறி சொல்லி வயிற்று பிழைப்புக்கு வந்த நீங்க தான் கோடாங்கியா? ஆமா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தத மாதிரி இருக்கு. கும்பிட போன தெய்வம் கூட வந்து சேர்ந்து ஆடுத மாதிரி இருக்கு. பெரியவர என்ன எங்களுடைய பள்ளிவாசல்ல நீங்க கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணும் ஐயா. குறி சொல்லணும்னு சொன்னா நான் குறி சொல்லணும்னா நீங்க என்ன தருவீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கேக்குறதெல்லாம் தருவீங்களா? அதால ஆலய கட்ட வாங்கி தர முடியுமா? எந்த சாமிக்கும் நம்ம நியமித நேரும் போது நீ எனக்கு இன்னத நடத்தி வை. ஏ தாயே சக்கியமா நான் உனக்கு நீ கேட்டதை செய்வோம்னு சொல்லவே கூடாது. அப்படியா? சாமி மலையை கேட்கணுமா கொடுக்க முடியுமா? நம்மளால யான்ல தான் செய்ய முடியும். என்னையால முடிஞ்சது தாரே. ஏ தாயே மாவடிக்கால சக்கியமா ஏழை கடன் 7 வருஷம் என்னால முடிஞ்சே செய்ய தாயே. ஏழைக்கு தகுந்தபடி செய்வோம்னு நம்ம முத சொல்லிரணும். அத தாரே தரமணி சிலவங்க முன்ன அங்க வந்து கோடாங்கி அடிக்கணும். ஆனா சொன்னா எனக்கு முத தெச்சனை 101 வைங்க. அப்பமே தெச்சனை அப்படிதான் இருந்திருக்கு. 3 அப்படி அரிசி வைங்க. பொடி அரிசி வேணுமா பரு அரிசி வேணுமா? பரு அரிசி மொழிக்கருப்பு அரிசி. சரி தாரேன். புள்ளிப்போர் போட்ட கன்னிக்கோழி 1 வைங்க. அதெல்லாம் சாறு ரொம்ப கூடுதல் இருக்குமா? பொட்டை கோழி பூசைக்கியா? பூசைக்கா 11 கோழி முட்டை வேணும். ஏன் லக்கால் முட்டை ஆகாதோ? அப்ப தெய்வத்துல கோழி முட்டை தான் வச்சிருக்காங்க. 9 எலுமிச்சம்பழம் வேணும். ஏன் போஞ்சி வெட்டி குடிக்க? பூசைக்கு தம்பியா எல்லாம் நறுக்கு பூசை பண்ண. இந்த கழிப்பு கழிக்கணும்ல. ஒரு 11 தேங்காய் வச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு புதன்கிழமை ஆட்டுக்கறி மீன் கறி கோழிக்கறிலாம் வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தேங்காய் தேவைப்படும்.
நம்ம தவசுக்குள்ள வர வந்தாச்சு. சாமி விரதமா இதெல்லாம் நினைக்க கூடுமா? ஆட்டுக்கறி தாங்க ஊத்தலாமா? புளிக்கறிக்கு புளி ஊத்தலாமா? ஆட்டுக்கறிக்கு புளிய கரைச்சு ஊத்தினா நல்லா தான் இருக்கும். ஆட்டுக்கறி புளி ஊத்தலாமா? அப்படியா? இத்தனையும் தர வேண்டும். ஆமா. அது மட்டுமல்ல, நான் வந்து கோடாங்கி அடிக்கும் போது ஆமா என் வாயினால என்னென்ன கேட்கணும் அத்தனை நீங்க எனக்கு செய்யணும். என்ன வேணுமோ கேளுங்க. அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் ஆண்டவன் சுடல ஐயா. அறுவெள்ளிக்கிழமையில மௌனானம்பி வாசலில் கோடாங்கி வடிவம் கொண்டு கோடாங்கி பார்க்க அவரோ சிறு சோழவன் எடுத்து வைத்து செஞ்சுடலாமாயாண்டு தலவாழை இலை விரித்து நாயகரை பிடித்தார். சரஸ்வதி விக்கிரமங்கள் விநாயகர் விக்கிரமங்கள் வெற்றிவேல் விக்கிரமம் சக்கம்மாள் விக்கிரமம் குட்டி சாத்தா பகவதியா விக்கிரம் அத்தனை எடுத்து வைத்து ஆமோடு பலக போட்டு அது மேலாமந்து கொண்டு ஐயா மௌனாலப்ப நான் கோடாங்கி அடிக்க போறேன். என் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கவனமா பாரு. 9 கம்பளமே 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 ஒளியாமல் சொல்ல வேணும் அம்மா கம்பளமே ஒளியா ஒரே சொல்ல வேணும். அம்மா வேலனுக்கு முன்பிறந்த நாயகனே அருள் புரிவாக்கு நல்ல சரஸ்வதியே அந்தருள மலையாள பகவதியா மனமிறங்க அம்மா உருட்டுக்கும் அம்மா வாடிவாயே குட்டி சாத்தா சக்கம்மாளே சக்கம்மாளே தேவாதைகளை எல்லாம் வரவழைத்தார். எல்லா தெய்வ சுற்ற தேவதைகள் எல்லாம் ஐயா இஸ்லாமிய மக்களே ஆமையா நான் சொல்ல போற வார்த்தையை கேளுங்க. ஆமா உண்டுனா உண்டுன்னு சொல்லு உண்டுனா சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லு போன வெள்ளிக்கிழமை ஐயா இஸ்லாமிய மக்களே ஐயா வாரி வாரி எரிந்ததுண்டா செங்காதுள்ளோ ஆலிசவ கண்ணில் கண்டு அளவில் அடித்ததுண்டா பக்கிரிய கண்ணா பாய்ந்து எட்டி முத்தப்பந்தா ஊழச்சத்தா ஆனப்பந்தம் கொளுத்தியதுண்டா ஆளாளி போட்டதுண்டா அடகதவ தட்டினதுண்டா அளவுல ஆன போல அடிச்சது உண்டா உண்டு 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 உங்க அளவில் அடிச்சுச்சா இல்ல பிசாசு இல்ல பிசாசு இல்ல ஐயம் இல்ல மாந்திரம் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருப்பும் இல்ல ஐயா கருப்பும் இல்ல
கடவுளோட குற்றம் ஐயா ஐயோ கடவுளுடைய குற்றம் தானா ஐயா வாரும் ஐயா இஸ்லாமியர்கள் வார்த்தை ஒன்று வந்ததொரு தெய்வம் தானே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி திருவிளக்கில் பிறந்த பிள்ளை திருச்சுடல மாயாண்டி ஐயா மாயாண்டியா சுடலையா அவர் ஏன் இங்கு வந்தாரு மாவடிக்கால் சுடலையா வந்தாருங்க இஸ்லாமிய மக்கள் எல்லாம் 30 நாள் நோன்பு சிறப்பாக நடத்தி அல்லாவை தொழுது வந்தீர்கள் அல்லவா ஆண்டவனை உங்கள் நோம்பினுடைய மகிமையை கண்டு இந்த மாவடிக்கால் மாயாண்டி நிலைய வாங்கணும்னு ஆசைப்படுதாரியா மக்கள்கிட்ட நிலைய வாங்கணும் வந்திருக்காரு உங்களை விட்டு அவர் விலகி நிக்கணுமானா உங்க பள்ளி வாசலுக்கு பின்னால பின்புறமா உயர்ந்த மரத்திலே கணுவில்லா மூங்கிலை நட்டி நல்ல கல்முங்கில நட்டி பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி ஒருவான பொங்கல் இட்டு வெள்ளச்சேவல் பலி கொடுக்கணும் சுடலைக்கு வெள்ளச்சேவல் தான் பலி இருக்கு அப்படி பலி கொடுத்து வந்தீர்களே ஆனா அந்த மாயாண்டி உங்களோடு துணை இருப்பார் துணை கொலுவருப்பாரையா அவரை எண்ணி எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றியாகும் என்று வாக்கு கொடுக்க இன்னைக்கு அவராச்சு தின்னார போட்டா இவ்வளவுதானா அதனாலதான் எனக்கு இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய இனத்தார்களாக இருந்தாலும் அந்த பள்ளியாச போய் பள்ளிவாசலுக்கு பின்னாலே உயர்ந்த மரத்திலே கணுவில்லா மூங்கிலை நட்டி பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி காப்பாத்துனா ஒருவான பொங்கல் இட்டு வெள்ளச்சேவல் பலி கொடுப்பார்கள் அது தண்ணியை தொலைச்சாலே காத்து கருப்பு உண்டாது நம்ம திருநார் பூசுதான் அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி பக்கத்து பள்ளிகளே நிலையங்களை பெற்று எங்க ஆண்டவன் சுடலையா உலோகம் போக வேணும் போக வேணும் உலோகம் போக வேணும் போக வேணும் புகழாக வாழ வேணும் வாழ வேணும் பள்ளி வாசல் விட்டு பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்குகோங்கு பெருத்தவானோ பழனி வழியா போனா பாலக்காடுக்கு ரொம்ப பக்கம் பார்த்துக்கோங்க வடக்கோடி போனோம் பாலக்காடு வழியா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவங்க இப்படி போனா ரொம்ப சீக்கிரமா போயிடலாம் நம்ம இங்க சுத்தி கீழே போறோம் காடு வழியாக கொங்கு பெருத்தவனோ நல்ல மூங்கில் உயர்ந்தவனோ காட்டானை கமரிமான் கட்டு கட்ட வாழுவானோ தேக்கங்குத்தி மலைகள் மலை கரையதற்கு பகவதி வாசலுக்கு வாராரோ கொட்டார கரையாதற்கு மாயாண்டி வார போது கொட்டார கரையதில பகவதிய வாசலில கொட்டார கரை அரசாண்டு வரக்கூடிய அரச மன்னன் ராமராஜாவுடைய தலைமையில அந்த கொட்டாரக்கரையில 10 நாள் திருவிழா சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் அம்மாளுக்கு நடக்கு. ஆனையில் அம்பாரி தான் குருல சவாரி தான். கொட்டாரக்கரை அரச மன்னன் ராமராஜா தலைமையிலே 10 நாள் திருவிழா நடக்கும் பொழுது அன்னைக்கு 9ஆம் திருவிழா. அன்னைக்கு தான் தேர் திருவிழா. அன்னைக்கு தேர் இழுக்கிறாங்க. ஆமா. என் மாயாண்டி சுடரணிக்கு மேலையில எங்க மாவடிக்கால் சுடலா பகவதி வாசலிலே தேரோட்டம் நடக்குதையா. ஆனையில அம்பாரி குதிரையில சவாரி செண்டாம்
மேளத்தோட அப்பா நையாண்டி மேளம் ட்ரம்பு வாத்தியம் கொட்டு முரசு தாட தப்பட்ட கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோடு ஆண்டவன் சுடலைக்கு அம்மா ஆளுக்கு சிறப்பாகவே நடக்குகின்றது 10 நாள் திருவிழா 10 நாள் தியாரும் திருவிழா நடக்கு மாயாண்டி அப்படியே கண்ணும் சுத்துல வருது அப்படியே அம்மா வாசல்ல கல்யாண வாசலா ஜெகஜோதியா இருக்காளே வாசல்ல நம்ம அம்மா பகவதி வாசல்ல நம்ம ஒரு நிலையத்தை வாங்கணும் இங்க அமர்ந்திருக்கணுமானா நம்ம அமைதியா நின்னா நம்மளை யாருமே பார்க்க மாட்டார்கள். நம்ம அட்டாசுசம் பண்ணணும். வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வந்து இப்ப அம்மா மாவிசைக்கு வாசல்ல குடை விழா பார்க்க வந்திருக்காங்கன்னு வைங்களேன், அரவம் இல்லாம ஓரமா உட்கார்ந்தானா யாரு பாப்பாங்க? யாருக்கு என்ன தெரியும்? சேட்டை பண்ணாதான் யாரியா இந்த ஆளு, இவருக்கு எந்த ஊரு எந்த நாடு அப்படின்னு விசாரிப்பாங்க பாத்துக்கோங்க. ஆமா, அதனால மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி என் மாயாண்டி சுடலையா பகவதியா வாசலில பகவதியா வாசலில மக மாயாண்டி அட்டகாசம் செய்வ ஆதாளி போடணும் யார எழுப்பாரா யார எழுப்பாரா ஏர்வட தார்பாரா கொடி மரத்தா சைப்பாரா கொடி மரத்தா கொடி பட்டங்களை தீபம் சமக்கும் இரட்டி அடிப்பாரோ குடும்பி வியாதியார சொல்லல இடுக்கி அடிக்கார கையாட்டும் தாசிகளை கையாட்டும் கைசலசம் செய்வாரோ கைசரஜா தேர் வருது, தேரை இழுக்காரு, தேர் வடத்தை அறுக்காரு, தேரை எடுத்து தெருல விட்டு கொடி மரத்தில் நின்று கொண்டு கொடி பட்டத்தையே அசைத்தார். அப்படியே கோவரத்துல நிக்காரு. தேரோட்டம் நடக்கும் பொழுது தீபம் சமந்துக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாம் திரட்டி வாங்குதார். தீவெட்டி பிடிச்சிட்டு வருவாங்க. முன்குடும்பி வேதியரை முடுக்கி அடித்தார். ஆமா, கையாட்டும் தாசிகளை கைசலசம் செய்கின்றார். செய்வார் சுடல. அப்படின்னா என்னன்னா தேருக்கு முன்னால தேவதாசிகள் ஆடிக்கிட்டு வர்றது வழக்கம். ஆமா, இன்னைக்கு அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க, சப்பரை வரும்போது சப்பரை எழுந்தருணை ஆகும் போது கரகாட்டக்காரர்கள் வந்து ஆடுவாங்க. அது பரம்பரையா பாரம்பரியமான தொழில் அதுதானே. ஆமா, தேருக்கு முன்னாலே தேவதாசிகள் ஆடுவது வழக்கம். சரி, இப்ப சப்பரத்துக்கு முன்னால கரகாட்ட கலைஞர்கள் ஆடுவது வழக்கம். அந்த காலத்துல தாசிமார்கள் வேற கரகாட்டக்காரர்கள் வேற. அப்படியா? அப்ப அவங்க தேருக்கு மட்டும்தான் முன்னால் நின்று ஆடுவாங்க. தேருக்கு முன்னால அப்பேற்பட்ட தேவதாசிகள் எல்லாம் சரி ஐயா கைசலசம் பண்ணுவது. மாயாண்டி சுடல ஆண்டவன் சுடல ஐயா கரையிலே அட்டகாசம் செய்யும் பொழுது ஆமோ தேரை இழுத்துக்கிட்டு வரவங்க மேல அடி விழுது. தேரை இழுத்து தெருல விட்டு முன்னால நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடியே விழமாட்டுக்கு. அடியே விழலியா? டேய் டேய் இயால எந்தன அடிச்சோடா எந்த வரையுது பார்த்தார் ஐயா மாயாண்டி. ஆண்டவன் சுடல இவங்களை எல்லாம் அடிச்சு புண்ணியம் இல்ல. ஆமா, நாமல் மகிமையை என்னன்னு தெரியணுமானா கொட்டாரக்கரை பகவதியால் வாசல்ல நம்ம வந்து ஐயா கோயில் பூசாரின்னு தானே கூப்பிடுவோம். நம்ம தமிழ்நாட்டு பழக்கம் அது. மலையாளத்து மக்கள் நம்புதிரி போத்தி என்று அழைப்பார்கள் சொல்வார்களா. அந்த போத்திமார்களை தீபத்தட்ட புடுங்கினார். உடலில் ஓங்கி ஒரு அடி அட்டாசுத்தம் பண்ணுவாரு. இந்த அம்மஜியேன்னு பகவதியால் வாசல்ல போய் நின்னார். எல்லாரும் கும்பிட்டு வணங்குனாங்க. அம்மா பகவதி, இதனால இதுவரைக்கு உனக்கு ஊழியம் செய்து தொண்டு பார்த்து வருவது உண்மைனா? உண்மைன்னு சொன்னா ஏ தாய இந்த அநியாயத்தை கண் திறந்து பாரு அம்மா. அவன் பார்த்தா தாய் பகவதியானவா அம்மனான பகவதி அம்மா. கொட்டாரக்கரையில இதுவரைக்கும் நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது, காகம் அது பறக்காது, காகம் அது பறக்காது, உருவிலாந்தாதே பறக்காது, உருவிலாந்தாதே உள்ளம் பறக்காது, குருவிலாந்தாதே அட்டஞ்சுளிக்காது, அட்டஞ்சுளிக்காது காத்து வீசாது அடக்காது. ஐயா அப்பேற்பட்ட கோட்டைக்குள்ள
இன்னைக்கு அட்டகாசம் செய்வதென்ன இதை நாமல் இப்ப பார்க்கணுமே தாயான பகவதியா திரிசூலம் பிரம்பதையும் சத்தியவன் எடுத்துக்கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா என் மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி ஐயா செய்வதெல்லாம் செஞ்சு போட்டு சின்ன பிள்ளை மாதிரி நம்ம அண்ணாச்சிய மாதிரி வந்து நிக்கார். ஒன்னும் தெரியாத ஊரா விட்டு பிள்ளை மாதிரி நிக்கார். ஆண்டவன் சுடல பார்த்தா பகவதியானவா இந்த ஆளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது யாரு? இது மலையாளத்துக்காரங்களா இல்ல பாண்டிக்காரங்களா இப்படி ஒரு பையனை நம்ம கண்டதே இல்லையே. நம்ம நாட்டுல பார்த்தே கிடையாது. யாரா இருக்கலாம் எவரா இருக்கலாம் என்று பகவதி ஆலயம் மாயாண்டி அருகிலே வந்து மகனே பாலகா நீ யாரப்பா? உனக்கு எந்த ஊருட ஐயா? ஊரு என்ன பேரு? என்ன பேரு? ஊரு என்ன பேரு? என்ன உத்தவழி வந்ததென்ன வந்த நாடு என்ன நகரம் என்ன நகரம் நடந்து வந்த விவரம் என்ன இந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்த இங்கு அம்மா யாரு அப்பா யாரு அம்மாளிடம் சொல் மகனே உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லிடப்பா. பகவதியும் கேட்ட போது பகவா மகனையோ பகவதிய அரும மகை வார்த்தைகளு பிறந்தது கைலாசம். அம்மா நாம் பிறந்தது கைலாசம் வளர்ந்தது தில்லைவானோ வளர்ந்தது உன் தில்லைவானோ தில்லைவனம் போனவனா சுடுகாடு போனவனா? அப்பா நீ யாரு? உள்ளதை உள்ளபடி சொல்லு. சொடல சொடல என் பேரு எம் அம்மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி மாயானம் போன வந்தான் ஆண்டவனம் தின்ன வந்தான் தில்லைவானம் போன வந்தான் சித்தவனம் தின்ன வந்தான் இடுகாடு போன வந்தான் என் தாய பகவதிய இறந்தவனும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.